இன்றைக்கி நான் பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கில் பார்ட் 7 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். எலக்ட்ரிசிட்டி ஹிஸ்ட்ரியோட பார்ட் 3 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் இதெல்லாம் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு, ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து போது ஒரு ஆள் இதை விட்டு ஒரே நாளில் யாரும் கண்டுபிடிக்கல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் கண்டுபிடிச்சி அந்த காலகட்டத்தில் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கோ, என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் தேலஸும் கில்பர்ட்டை பற்றி நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். பார்ட் 2வில் ஸ்டீபன் கிரே அண்ட் டூ ஒன்று சொல்லுங்கள். பார்ட் 2வில் ஸ்டீபன் கிரேயும் டூஃபே இவர் என்னென்ன கண்டுபிடிச்சாருங்க இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டுங்க. ஓகேவா? ஓகே, இதை பற்றி ஜஸ்ட் இவங்க என்னென்ன 4 பேர் என்ன பண்ணாங்கிறத ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தேலஸு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன கண்டுபிடிக்காருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அந்த பேர் வருது காரணமாக இருந்தவங்க இவர் தான். ஓகே, இவர் அந்த காலகட்டத்தில் பெருசெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டுபிடிக்கல. பிசி 600 அந்த காலகட்டத்தில் இவர் கண்டுபிடிச்சிருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அதாவது ரெசின் ஒரு பொருள். ரெசின்னா நீங்கள் நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்தில் இந்த முருங்கை மரம், அதில் ஒரு பிசு அந்த மரத்துக்கு வெளியில் ஒரு பால் கணக்கில் இந்த வணிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா ஒரு பொருள், அதை எடுக்கிறாரு. ஓகேவா? அதை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு துணி மேலே, அது ஒரு பூனை மேலே உரசுறாரு. பூனை மேலே உரசும் போது என்ன பண்ணால் அதில் பூனை முடியில் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம முடியில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உள்ள பொருள் எல்லா முடியிலும் பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடியிலும் சரி, இந்த அனிமல்ஸோட முடியிலும் சரி நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து உரசும் போது என்னன்னா அதில் அந்த ரெசினோவில் பாசிட்டிவ் சார்ஜும் இதுவும் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. அப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒரு இதுக்கு அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவர் என்னென்னா ஸ்டேட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு சார்ஜ் இருக்குது. அது ஒரு சில வந்து அட்ராக்ட் பண்ண, ஒரு சில புல் பண்ணோம் அப்படி சொன்ன விஷயத்தை வந்து இவர் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு போகிறாரு. இவருக்கு அப்புறம் வந்த கில்பர்ட்டு இவர் என்னென்ன பண்ணார், அந்த ரெசினை வச்சு என்ன பண்ணுறாருன்னு இவர் எல்லா பொருளுமே அப்ளை பண்ணுறாரு. அதை ரெசினை ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, அது ரெசினை எடுக்கிறாரு. ரெசினை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த சில்க்கு துணி இல்லாட்டி நம்ம தலைமுடியில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை அந்த ரெசினை எடுத்து உரசுறாரு. உரசிட்டு ஒவ்வொரு பொருளுக்கிட்ட கொண்டு போகிறாரு. ஒவ்வொரு பொருளுக்கிட்ட கொண்டு போகும்போது எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளுக்கும் ஒரு சில பொருளுக்கும் இயற்கையாகவே ஒரு காந்தத்தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்குன்னு இயற்கையாக ஒரு காந்தத்தன்மை இருக்குது, நார்த்து போல் சவுத்து போல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு போகிறாரு. ஓகேவா? இதான் கில்பர்ட்டு. இவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீபன் கிரே என்ன பண்ணுறாருனா கண்டக்டர் இன்சுலேட்டரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து எலக்ட்ரான் வந்து கண்டக்ட் பண்ணும், இது வந்து எலக்ட்ரான் வந்து கண்டக்ட் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் வச்சு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாருனா கண்டக்டர் இன்சுலேட்டர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்தவர்னா டூஃபே. இவர் என்ன பண்ணுறாருனா இப்போ நம்ம அந்த மாடல் எலக்ட்ரிசிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு. அந்த காலத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு யாரும் கண்டுபிடிக்கல. இவர் ஸ்டார்டிங் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விட்ரேஷனுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், ரெசினன்ஸுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இந்த பேர் வச்சுட்டு போனது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் கண்டுபிடிச்சி இந்த டூஃபே வந்து வச்சுட்டு அவர் தான் அந்த வந்து இந்த பேர் வர்றதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி பேர் வர்றதுக்கு காரணமாக வந்தவர் இவர் தான். ஓகேவா? இதையுமே ஒவ்வொருத்தரும் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்லாம் கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பார்ட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ராங்க்லின். இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, எலக்ட்ரிசிட்டி பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. இவர் கண்டுபிடிச்ச கைட், இதான் ஒரு கைட் எக்ஸ்பெரிமெண்ட். இது ரொம்ப ஃபேமஸ். இது எப்படின்னா மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த மின்னல் இருக்கும். இந்த மின்னல் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னா ஆக்சுவலாக இந்த க்ளவுடில் பார்த்திங்கன்னா
ஒரு சில க்ளோடில் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும், ஒரு சில க்ளோடில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்போது இப்போ எதுக்கு இன்னலும் மின்னலும் இடியும் இப்படி பயங்கரமாக இருக்குன்னா, க்ளோடில் மழை பெய்யும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த மேகங்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுமா. அப்போ மூவ் ஆகும்போது என்னென்னா ஒரு சில இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஒரு சில நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும்போது அதில் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி வரதான் மின்னல். ஓகேவா. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தெளிவாக நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ராங்க்லின் ஒரு பட்டம் எடுத்துக்கிட்டாருங்க. பட்டத்தில் இது அந்த பட்டம் சில்க் ரோப்பு. இது சில்க் ரோப்பு வந்து ஜஸ்ட் லைக் இன்சுலேட்டும் போது தான் அதிகமாக எலக்ட்ரான்ஸ் வந்து இதை கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா. இந்த சில்க் ரோப்பில் ஒரு கீயை சென்டரில் ஒரு கீயை தொங்க விட்டுருக்காரு. இது அந்த பட்டம். அந்த பட்டத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ராடு வச்சுருக்காரு. ஓகேவா. ஷார்ப்பான ஒரு அயன் ராடு. அப்போது மழை பெய்யும் போது என்ன பண்ணுறாரு, இந்த பட்டத்தை விடுறாரு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ளோரில் வந்து அட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா மின்னல் அது வந்து எலக்ட்ரிசிட்டி அதில் ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டினா சாதாரண எலக்ட்ரிசிட்டி இல்லை, 100 மடங்கு, நம்ம 200 மடங்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த வோல்டேஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ ஹை வோல்டேஜில் ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து மின்னல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜில் வந்து அதோட லீக்கேஜ், அதோட வோல்டேஜ் வந்து லீக்கேஜ் ஏதாவது ஒரு இடத்துல கிரவுண்டில் போய் விடணும். அது கிரவுண்டில் வந்து கிரவுண்டு வழியாக தான் அந்த லீக்கேஜ் ஆகும். அப்போது அது எப்பவுமே மின்னல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்ப் எட்ஜில் ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ப்பாக இருக்குன்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லீக்கேஜை பார்த்து எடுத்துக்கிடும். ஓகேவா. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பட்டம் கட்டி, இது பட்டம். இந்த பட்டத்துக்கு இந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அயன்லாம் வச்சுட்டா அந்த அயன் ராடு வச்சுருக்காரு. ஓகே. அப்போ மின்னல் அடிக்குது. மின்னல் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதோட எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இது அட்ராக்ட் பண்ணுது. எது இந்த அயன் பாயிண்ட் அட்ராக்ட் பண்ணி யாராடி ஒரு கீயை போட்டிருக்காரு. அப்போ இந்த கீயை வந்து இது அவரோட பையன். ஓகேவா. அது தொடும்போது என்னன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது இப்போ அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து இந்த மின்னல் அடிக்கும்போது எலக்ட்ரிக் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி இது வந்து ஏற்கனவே இது ஒரு மெட்டல், இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரான்ஸ் இது வழியாக ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் இந்த ஹைட் எனர்ஜி மூலமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1750 ஓகேவா, 1750 இவர் என்ன பண்ணார், ஒரு லைட்டிங் ராடு ஒரு ஆக்சுவலாக ஃப்ராங்க்லின் ராடுன்னு வச்சாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா மின்னல் மழை பெய்யும்போது மின்னல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எது ஹைட்டாக இருக்கோ அது பக்கத்தில் எது இருக்கோ அது வழியாக தான் அது டிஸ்சார்ஜ் ஆக ட்ரை பண்ணும். அப்படிங்கிற பட்சத்தில் அது டிஸ்சார்ஜ் ஆகணும். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு வே கொடுத்துட்டோம்னா அது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகிரும். ஓகேவா. இவர் என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லைட்டிங் எலெக்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்டி லைனில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மரில் வச்சுருப்பாங்க, அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மரில் வச்சுருப்பாங்க லைட்டிங் ராடு. ஓகே. இந்த லைட்டிங் ராடு வந்து கண்டுபிடிச்சிட்டு இவர் தான். ஓகேவா. இவர் என்ன பண்ணார், லைட்டிங் ராடு வந்து ஃப்ராங்க்லின் வந்து என்ன பண்ணார்னா ஆல்ரெடி இந்த பட்டத்தில் ஒரு எட்ஜில் சொன்னோம் இல்லையா, ஷார்ப்பில் வந்து அயன் ராடு வச்சுருந்தாரு. அந்த மின்னில் வரும்போது அந்த அயன் ராடில் வந்து இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கண்டக்ட் பண்ணி அது இந்த பட்டத்தில் கையில் கீயை தொங்க விட்டுருந்தார். கீயை தொடும்போது ஷாக் அடிச்சது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இவர் கண்டுபிடிக்கிறாரு. அது வச்சு தான் இந்த ராடை வச்சு தான் அது இவர் கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எல்லா பில்டிங்கிலும் ஒரு சில ஹைட்டான பில்டிங்கில் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் ராடு யூஸ் பண்ணுறாங்க. இந்த லைட்டிங் ராடு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷார்ப்பாக ஒரு காப்பர் ராடு, கரண்டாக கண்டக்ட் பண்ணக்கூடிய காப்பர் ராடு ஷார்ப்பாக அந்த முனையில் மட்டும் ஷார்ப்பாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வழியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம மேன் சேஃப்டிக்கும் எக்யூப்மெண்ட் சேஃப்டிக்கும் தான். கேஸ் மழை பெய்யுது, இந்த ஹஸ்டினில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ராடு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து மிடி இன்னல் வந்து டைரெக்டாக அந்த லைனில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஹெவியாக ஷார்ட் ஆயிரும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹஸ்டினில் டவர் லைனில் அந்த லைட்டிங் ராடு வச்சு மின்னல் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஷார்ப் ராடில் போய் இந்த மின்னல் இறங்கும். அவருக்குள்ள எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அது வழியாக இறங்கி கிரவுண்டு வழியாக பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேவா. இன்கேஸ் நம்ம அதை நான் வைக்கல, நம்ம வந்து இந்த லைட்டிங் ராடை யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா டேரெக்டாக ஏதாவது ஒரு லைனில் போய் விழும். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும், ஏதாவது ஒரு லைனில் போய் விழும்போது என்ன ஆகும்னா அது ஷார்ட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டிங் ராடு யூஸ் பண்ணுறோம். அந்த லைட்டிங் ராடுக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் தான். ஓகேவா. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்வானி. ஆக்சுவலாக இவரை பற்றி எனக்கு எந்த ஒரு தெளிவான வியூ எனக்கு கிடைக்கல. நான் படித்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது தப்பு வந்துச்சா நீங்கள் வந்து கமாண்டில் இது பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு இவரை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுன்னா கமாண்டில் வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரியுங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டுதேன். ஓகேவா, இவர் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு அனிமல் எலக்ட்ரிசிட்டி வந்து டிஸ்கவர் பண்ணது. என்ன பண்ணாருங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ இது ஒரு தவளைங்க, இறந்து போனால் ஒரு தவளை எடுக்கிறாரு. அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணால் இறந்து போன தவளையை எடுக்கிறாரு. அந்த தவளை காலில் வந்து பார்த்திங்கன்னா இவன் இந்த காப்பரு, இது வந்து அலுமினியம். அப்போ இந்த காப்பர் அலுமினியம் சும்மா அப்படியே டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தவக்கலை கால் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே மூவ் ஆகுது. அப்போ இது என்ன, இது ஆக்சுவலாக இந்த நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு காப்பர் பீஸுங்க, இது ஒரு அலுமினியம் பீஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது ஒரு காப்பர், இது ஒரு அலுமினியம். ஜஸ்ட்டு சும்மா டச் பண்ணும்போது எப்படி அதை வந்து இதாகும் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா இவர் வந்து அதான் நான் சொல்கிறேன், இதை பற்றி ஒரு தெளிவான வியூ கிடைக்கலங்கிறனால. ஒருவேளை இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து வெளியே இருந்து எடுத்துக்கலாம், வெளியே ஒரு வீட்டுக்கு வெளியே இருந்து எடுத்துக்கலாம். அந்த நைட்டில் மழை பெஞ்சிருக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இதில் அப்ளை ஆகிருக்கணும். இந்த ரெண்டு பீஸையும் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்ளை ஆகிருக்கணும். இதை டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி அவர் காலில் இது மூலமாக ஸ்பார்க் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து என்னென்னா மூவ் ஆகுது. அது தவளையோட கால் வந்து மூவ் ஆகுது. இப்படி தான் இது நடந்திருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் சொல்கிறாங்க, என்னென்னு கரெக்டாக எனக்கு தெரியல. இந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக நம்ம இறந்து போனவங்க உடலை வந்து நம்ம உயிர்ப்பிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அது பாசிபிளே இல்லை, அதெல்லாம் நாட் பாசிபிள். ஸோ இறந்துட்டாங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி கொடுத்து வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, உயிரோட நீங்கள் மீட்க முடியாது. ஸோ அவர் கண்டுபிடிச்ச விஷயம் வந்து இதான். இதை வச்சு தான் இந்த காப்பர் அலுமினியம் இருக்குல்ல, இதை பார்த்து என்ன பண்ணுறாரு, அடுத்தவங்க அலெக்சாண்டர் வோல்டோ, அதே காலகட்டத்தில் தான் அவர் இருந்தார். அவர் தான் இதை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் கண்டுபிடிச்சி இவர் என்னென்ன பண்ணுறாருங்க வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கண்டுபிடிச்சி அலெக்சாண்டர் வோல்டோ தான் கரெக்டான ஒரு என்ன சொல்கிறா, நமக்கு வந்து ஒரு வோல்டேஜ், அந்த பேட்ரி வந்து நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு நமக்கு கொடுத்துட்டு போனார். அதுக்கு காரணமாக இருந்தவர் பார்த்தோம்னா இவர் தான் கால்வானி. இவர் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு தான் அவர் சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டோ அங்கே பேட்ரி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி தந்துட்டு போனார் இவர். ஓகேவா, எனக்கு இந்த கால்வானி பற்றி கிடைச்ச விஷயங்கள் இவ்வளோ தான். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமாண்டாக நீங்கள் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டுதேன். ஓகேவா, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோலாம் பாருங்கள். எனக்கு ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.